நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட 7வது பாட்டு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா செத்த உயிரோட இருக்கலன்னு பார்த்தா பிளாஷ்பேக். அதுவும் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி மொத பார்த்துட்டு இருப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவன் பேரே கேட்கிறான்னா பாத்துக்கங்களேன். அவதான் அப்புறம் என் பேரு சுரா அப்படிங்கிறா. அப்புறம் எங்க அப்பா தேடுவாரு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறா. கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் என் பேரை நீ கேட்கலையே அப்படின்னு கேட்டா, உன் பத்தி தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியுமே, உன் கூட எந்த பொண்ணுங்களுமே பழக்கமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு நீயே கோபக்காரன் செட் ஆக மாட்டேன் சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஊரே என்ன ஒதுக்கி வைக்கிற நேரத்துல நான் இருக்கேன், அப்பேற்பட்ட என்கிட்ட போய் நீ ஏன் இப்படி எல்லாம் பழகுற, ஏன் லவ் பண்ற அப்படின்னு கேட்டா, அந்த ஆண்டவர் தான் என்ன உங்ககிட்ட அனுப்புறாரு அப்படிங்கிற. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, என் கனவுல அப்பப்ப கடவுள் வந்து பேசுவாங்க, அதுல அவங்க சொன்னதுதான் நீயும் நானும் ஒன்னா இருக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றேன். வேற என்ன சொன்னாங்க அந்த கடவுள் அப்படின்னு கேட்டா, என்ன தவிர வேற யாரையுமே நீ காதலிக்க மாட்ட, உன் வாழ்க்கையில இருக்கிற ஒரே காதல் நான் மட்டும் தான் கடவுள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினா பணமா காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே அந்த பணத்தை தூக்கிட்டு வரான். அங்க அவளை எரி விட்டுறதுக்கு தேவையான அந்த செதை ரெடியா இருக்கு. விறகு கட்டைய மேல அப்படியே இந்த பணத்தை வச்சு அப்படியே தீப்பந்தத்தை எடுத்து பொருத்துவான் பாருங்க. குபு குபு குபுன்னு அவளோட பணம் எரியுதுங்க. கூடவே நம்ம ஹீரோட நெஞ்சும் சேர்ந்தே எரியுது. எஜமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா, உங்க 2 பேரையும் ஒன்னா சந்தோஷமா வச்சு பாக்கணும்னு நான் நினைச்சேன், அழகு வச்சு பாக்கணும்னு நினைச்சேன், எல்லாமே வேஸ்டா போச்சு, எல்லாம் என் தப்பு தான். அவளை அந்த குதிரை வண்டியில கூட்டு வந்தா பாத்தீங்களா, அப்படி கூட்டு வந்த பாதை கொஞ்சம் கொள்ளையர்கள் அதிகமா இருக்கிற பாதையா, நான் தான் பாதுகாப்புன்னு ரெட்டிப்பு பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இப்படி ஆயி போச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல அதெல்லாம் கிடையாது, நீங்க உங்க வார்த்தையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணீங்க, ஏதோ விதி இப்படி ஆயி போச்சு அப்படின்னு நம்ம எஜமானனை முழுக்க நம்புறா நம்ம ஹீரோ. இந்த எஜமானனோட அந்த உண்மையான குணம் எப்ப அவனுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு இருக்குங்க அந்த எஜமானனுக்கு, உன்னோட காதல் இப்ப இல்ல, மிச்சம் இருக்கிறது உனக்கான அந்த ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற அந்த பேரும் பதவி மட்டும்தான், அதை பிடிச்சுக்கோ, உன் கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் சண்டையில காமி அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அட்வைஸ் போட்டுட்டு இந்த பக்கத்துல வந்து ஒருத்தன்ட்ட பணம் கொடுக்குறான். யாருக்கு பணம் கொடுக்குறான்னு தெரியுதா, அந்த குதிரை வண்டிக்காரர் இருக்கான்ல, அவன் தான் எல்லாம் நடிப்பு. அவங்கிட்டயே காசை கொடுத்து அவளை கொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுறான். இவ்வளவு செலவு பண்ணி அவளை பணமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கா எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா, அதுதான் சரி, அவளை இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கொண்டு வந்து சாடின்னு அவசியம் இல்ல, எங்கேயே அடிமையா வச்சிருந்தாலும் அங்கேயே நம்ம கொண்டு இருக்க முடியும். பட் இவன் நம்ப மாட்டான், நான் போய் பாப்பேன்னு அடம்பிடிப்பான். இவன் குணம் எனக்கு தெரியும், அதனாலதான் அவளை இங்கேயே கொண்டு வந்து பணமாக்கி அவன் முன்னாடி போட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க. எஜமானும் எஜமானியும் அப்படியே மிருகத்தனத்தோட எல்லையில இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிளாடியேட்டரா நான் ஸ்பார்டகஸை மாத்த போறேன், அவனோட வெற்றியில தான் அடுத்து இந்த வம்சத்தோட பேரை புகழ கட்ட போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இவன் புகழ் இந்த ஊரு கேபுவா, இந்த ஊரோட பேரு கேபுவால மட்டும் இவனோட புகழ் பரவக்கூடாது, இவனோட புகழ் இன்னும் பெருசா பரவி போகணும். செனட் சபை இருக்குல்ல, ரோமாபுரியோட செனட் சபை, அங்கேயே இவனோட புகழ் போகணும், அந்த ரேஞ்சுக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படியே கேமரா அங்க வெளியே போக்கஸ் ஆகுது. இந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ காமிக்கிறாங்க. ஏதாவது தேர்தல் இருக்கா, முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்க, மருத்துவர் ஐயாவும் ஆமாங்க ஓரளவு முன்னேறி வராரு, சீக்கிரம் குணமா வராரு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கத்துல அந்த லவர் பாய காமிக்கிறாங்க. நம்ம கருப்பு மொட்டை கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான், யாழு நல்லவன், என்னையும் அவன் கூட்டிட்டு போறதான் பேச்சு, ஆனா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு அங்க புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். இன்ஃபேக்ட் நாங்க 2 பேருமே தான் விடுதலை வாங்கி போற மாதிரி பேச்சு, அந்த சப்பானி தான் வந்து அவனை கூட்டிட்டு போனா. அதுக்கப்புறம் கேட்டா போதுன பணப்பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் விடுதலை வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. ஆனா யாழ் அப்படி பண்ற மாதிரி இல்ல, உங்களுக்கு ஏதாவது மேட்டர் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கருப்பு மட்டை கிட்ட சொல்ல, நம்ம கருப்பு மட்டையும் சரி என்னால முடிஞ்சது ஏதோ நான் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி தேடி பார்த்து சொல்றேன் அப்படிங்கிறான். இவன் தன்னோட காதலன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இவனோட ரூமுக்கு ஒருத்த வந்து கதவை தட்டுறான். சின்ன பையன் இல்லையா, சேஃப்டிக்கு ஆளு இல்ல, எல்லா பேருமே அவனை உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க போல. கொடூரமான வாழ்க்கைங்க இது. இப்ப அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கையில கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரா, ஏன் கத்தியை வெளியே தெரியுற மாதிரி காமிச்சிட்டு இருக்க, சிறை காவலாளிகள் மட்டும் உன்னை இந்த மாதிரி கத்தியோட பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போயிடும், தயவு செய்து ஒளிய வை அப்படிங்கிறா ஃப்ரெண்டு. சரி இனிமே கத்திக்கு வேலையில இல்ல, யாருக்கும் தெரியாதப்போ அந்த கத்தியை இவங்க வீடே பாத்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில கட்டியிருப்பாங்க, அந்த மலை உச்சியில இருந்து கீழே தூக்கி வீசி எரிஞ்சிரு அப்படின்னு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். நிறைய காசு வந்துருச்சு போல, அதனால இவங்க வீட்டுல ரெனோவேட் பண்றாங்க. முதல் தடவை நம்ம கிரிக்ஸஸ் முடிச்சிட்டானா அவனால பேச முடியுமா, டப்புனு எந்திரிக்கிற மேட்டர் தெரிஞ்சு எஜமானன்னு வராங்க. இல்ல எஜமானி மட்டும் தான் வரா, கள்ளக்காதலன் இல்லையா பாக்குறதுக்கு வந்திருக்கா. கூட எஜமானன்னு வந்திருக்கான்பா. எஜமான வந்ததுமே இவன் சொல்ற முதல் கேள்வி என்ன தெரியுமா, எப்ப நான் மறுபடியும் சண்டை போடலாம் அப்படிங்கறத கேக்குறான். நீ தாண்டா பெரிய மனுஷன், கேக்குற பாத்தியா, எந்திரிச்சதுமே எப்ப சண்டை போடலாம் சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, முதல் நீ உடம்ப கவனிச்சுக்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அந்த மருத்துவர் இருப்பான்ல அவனை கூட்டிட்டு வெளியே போறான், வைத்தியனை கூட்டிட்டு வெளியே போறான். ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எஜமானியும் உடம்ப பாத்துக்கிட்டாலிங் அப்படின்னு சொல்லி அப்படியே ரகசியமா பேசிட்டு போறா. நம்ம வேலைக்காரி இருக்கால, இப்ப அவளை காமிக்கிறாங்க. இவன் குணமாயிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்தை மூஞ்சில லைட்டா ஒரு சிரிப்பில காமிச்சிட்டு அந்த அடிமையும் அங்க இருந்து போறான், வேலைக்காரியும் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோ இப்போ அந்த மலை உச்சியில உட்காந்துருக்கான். அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவன் வந்து அந்த மரக்கத்தியை கொடுத்து பிராக்டிஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவனோட கண்ணு காயம், உதட்டுல காயம், என்னடா அப்படின்னு பார்த்தா இவனே புரிஞ்சுக்கிறான், இவனை யாரோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க, கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அங்க நம்ம கருப்பு மட்டை வரா, இன்னைக்கு சண்டேல நம்ம 2 பேரும் சண்டை போட போறோம், என்ன தோற்கடி ட்ரைனிங்
அப்படின்னு கருப்பு மொட்டையும் நம்ம ஹீரோவும் நேருக்கு நேரா சண்டை போடுறாங்க. ஆனா கருப்பு மொட்டை அநியாயத்துக்கு அடிக்கிறான். உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதுக்காக நீ கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே சண்டையில காமி. அவ செத்து போனது எதிர்பார்க்காது, ஒத்துக்கிறேன். ஆனா நீ எஸ்கேப் ஆறதுக்கு தாண்டா பிளான் பண்ண அப்படின்னா அந்த பிளான புட்டு புட்டு வைக்கிறான் நம்ம மொட்டை. சண்டை போட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. நான் குடிச்சது வெறும் ஒரே ஒரு கப்பு ஒயின். ஒரு கப்பு ஒயின்ல எல்லாம் நான் மட்டையார கேஸ் கிடையாது. பட் நான் மட்டையா இருக்கேன்னா அப்ப அந்த ஒயினோட சேர்த்து வேற எதாவது கலந்து கொடுத்துருக்க, என்ன தூங்க வைக்கணும்னு பாத்துருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து முடிஞ்சிருந்தா நம்ம மொட்டை என்ன பண்ணிருப்பானா எஜமானுக்கிட்டே போட்டு கொடுத்துருக்க முடியும். பட் அதை பண்ணல. இவன் பண்ணது தப்புன்னு நம்ம ஹீரோக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கான். செமையா அடிக்கிறான் நம்ம ஹீரோவை. நீ இந்த கடைசி சண்டையில ஜெயிச்ச ஒரே காரணத்துக்காக தான் உன்னோட துரோகத்தை நான் எஜமானன் கிட்ட சொல்லல, இல்லைன்னா சொல்லிருப்பேன் அப்படின்னு. போடா போய் சொன்னா சொல்லிக்கடா அப்படின்னு சொல்லி கத்திய தூக்கி போடுறான். அடுத்த தடவை நீ எஸ்கேப் ஆனு நினைச்சேன்னா என்ன கொன்னுடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேங்கிறான் நம்ம மொட்டை. அதான் கொஞ்சம் வேற பக்கம் திரும்புற மாதிரி தெரியுது. நம்ம எஜமானனை பாக்குறதுக்காக வேணா வந்திருக்கான். ஏதோ ஒரு பிசினஸ் பத்தி பேச வந்திருக்கானுங்களா, என் வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்காக இங்க இருக்கிற அடிமையில ஒரு 4 அடிமையில கூப்பிடுறதுக்காக வந்திருக்கான். ரேட் எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க. ஸ்பாட்டகஸ கேட்டதுமே ஸ்பாட்டகஸுக்கு இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், 40% கூட நீ கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்ல வந்தவனும் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல பணம் கொடுக்குறேன், மித்த விஷயங்கள் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல சரி நான் ஸ்பாட்டகஸ் அனுப்புறேங்கிறான். அதே நேரம் இப்போ இங்க அடிமைகளுக்குள்ள ஒரு சண்டை. அந்த லப்பர் பாய ஒரு மொட்டை ஏற்கனவே ரெப் பண்ணால, அவன் மறுபடியுமே எல்லாருக்கும் நடுவுல அவனை புடிச்சு இழுத்து வச்சு பக்கத்துல உட்கார வைக்க பாக்க அவன் அழுக. நம்ம ஸ்பாட்டகஸ் ஒரே ஒரு முறைப்பாங்க, அவ்வளவுதான். அவனை விடு அப்படின்னதுமே நம்ம சின்ன பையனை விட்டுறாங்க. இன்னைக்கே வந்தப்பச்சா இங்க நம்ம சப்பானி வரா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு, நீ உன் பொண்டாட்டிக்கு லெட்டர் போட்டல, ரிப்ளை வந்திருக்குங்கிறா. எங்கடா ரிப்ளை லெட்டர்னு கேட்டா ரிப்ளை லெட்டரா வரல, உன் பொண்டாட்டியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சப்பானி கேட்ட பக்கம் காமிக்கிறான். கேட்ட திறந்தா அங்க இவனோட பொண்டாட்டி வந்திருக்கா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிடுறான். அவனோட பொண்டாட்டியோட நினைப்பு வருது. கூடவே அவங்களோட குழந்தையும் கூட்டு வந்திருக்கானா பாத்துக்கங்களேன். நீ பொதுவா லெட்டர் எல்லாம் போட மாட்டியே, திடீர்னு என்ன லெட்டர் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறா. இவன் அவனோட பொண்டாட்டியை கிஸ் பண்ணதுமே அவ டப்புனு அங்க எந்திரிச்சு பின்னாடி போறா. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லியே, ஏன் திடீர்னு ஒரு மாற்றம், ஏன் லெட்டர் போட்ட அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அநியாயத்துக்கு அவனோட பொண்டாட்டியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்பதான் அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதை பார்த்தமே என்னால தாங்க முடியல, ஒரு நினைப்பு வந்துருச்சு, அதனால உனக்கு லெட்டர் போட்டதா இவன் சொல்றான். இன்னும் 1 வருஷம் அடிமையா வேலை பார்த்தா போதும், என்னோட கடன் எல்லாமே அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீ தப்பு பண்ணிட்ட, சூதாட்டம் ஆடி நீ தான் கடங்காரன் ஆக்குன, நம்ம குடும்பம் இப்படி பிரிஞ்சதுக்கு காரணம் நீதானே இந்த பொண்டாட்டி கறி திட்டுறா. இன்னும் 1 வருஷம் தாட்டா நீங்க எல்லாம் சரியா போயிடும் அவன் சொல்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எல்லாம் நடக்காது, நான் இப்ப குழந்தையோட இருக்கேன் அப்படிங்கிறா. அவ குழந்தையோடயா பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டு ஷாக்காரா. என்னடி சொல்ற, நான் இங்க இருக்கேன், நீ வீட்டுல தனியா இருக்க, அப்புறம் வயித்துல புள்ள பூச்சி வந்துச்சுன்னு கேக்குறான். இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனை வசூலிக்கிறக்கா ஒருத்தன் வீட்டுக்கு வந்து போயிருக்கான். தனியா இருக்காளேன்னு அவன் ட்ரை பண்ணி இருந்திருக்கான் போல. ஏண்டி நீ தடுக்கலடி இவன் கேட்க, இல்ல நான் தடுத்தேன், பட் அவன் தான் என்ன ரேப் பண்ணிட்டான். ஒரு நாள் ரேப் பண்ண மாதிரி இருந்தது, அடுத்தடுத்து எதுவே பழகி போச்சு, இப்ப அவனும் நானும் ஒன்னா வாழ்றதா இவ அழுதுகிட்டே சொல்றா. வேற வழி இல்ல, நீ இங்க இருக்க, நான் அங்க இருக்கேன், என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும் வைக்கணும், எங்கடா போன நீ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கழுவி ஊத்துறாவ. உனக்காகவும் உன் பிள்ளைக்காக தாண்டி நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், உன்னை பார்த்தாலே இப்ப அருவருப்பா இருக்கு, நான் இல்லாத நேரத்துல நீ பிரெக்னண்டா வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அப்படியே அங்க இருந்து திரும்பி போயிடுறாங்க. இவனோட காதலையும் மண்ணு விழுந்துருச்சு. இப்ப அந்த பக்கத்துல நம்ம எஜமா நம்ம ஹீரோவை வர சொல்லி இருக்கா. ஹீரோவும் வரா. இங்க நிறைய சிலைகள் இருக்கு. அந்த சிலை எல்லாத்தையுமே காமிக்கிறான். இதெல்லாம் யாருன்னு பார்த்தா இவனோட அப்பன், தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்களோட சிலையை தான் வச்சிருக்காங்க போல. இவனோட பரம்பரையோட அந்த புகழை பத்தி இங்க பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேன் வந்து பிசினஸ் பேர் பண்ணா பாத்தீங்களா, எனக்கு ஸ்பாட்டகஸ் தான் வேணும்னு கேட்டு போனா பாத்தீங்களா. அது ஆக்சுவலா என்ன டீல்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ரோமானியன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு 6 சிறை கைதிகளை கொல்லணுமா. அந்த சிறை கைதிகள் யாரு நினைக்கிறீங்க, நம்ம ஸ்பாட்டகஸோட சொந்த ஊருக்காரனுங்க. இந்த மேட்டரை கேட்டதுமே என்னால முடியாதுன்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உங்ககிட்ட கேட்கல, ஆர்டர் கொடுக்குறேன், சொல்றத செய் அப்படின்னு மிரட்டுறான் நம்ம எஜமா. இப்போ அந்த பக்கத்துல கிரிக்ஸஸ் எந்திரிச்சான் இல்லையா, அவனை நம்ம அடிமை வேலைக்காரி கொஞ்சம் உடம்புல இருக்க அந்த துணி அழுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சு எடுக்கிறா. கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த கிரிக்ஸஸ். அதே நேரம் நம்ம கருப்பு மட்டும் இங்க வர, நீ குணமானு சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக்கிட்டேன்டா, எல்லாம் நடந்துருச்சு, வேண்டுதல் விட கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்காப்ல நம்ம கருப்பு மட்டும். சீக்கிரம் உன்னை ட்ரைனிங்ல பார்க்க போறேன் அப்படின்னு. நீங்க தான் பார்க்க வந்திருக்கீங்க, பட் என் கூட ட்ரைனிங்ல இருந்த ஒரு பையன் என்ன பார்க்க வரல, என் ஃப்ரெண்டு பார்கா அவன் கூட பார்க்க வரல அப்படின்னு. உனக்கு மேட்டர் தெரியாதா, பார்கா இப்ப அடிமை இல்ல, அவனோட சுதந்திரத்தை விலைக்கு வாங்கிட்டான், இப்ப ஒரு சுதந்திரமா இந்த விழாவை விட்டே போயிட்டான் அப்படின்னு. என்ன அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து அவன் குடும்பம் நடத்த போறானா, பிள்ளை பத்துக்கு போறான்னு ஓட்டுறானமோ கிரிக்ஸஸ். இல்ல அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு பார்கா மட்டும்தான் விடுதலை கிடைச்சது, அவன் மட்டும் போயிட்டான், அந்த சின்ன பையனை விட்டுட்டு போயிட்டான் வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்ல, அதே நேரம் நம்ம வேலைக்காரி இல்ல பார்காவை நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவன் நல்லவன், அவனோட லவர் பாய்க்கு சேர்த்து தான் அவன் விடுதலை கேட்டான், பட் அவனுக்கு மட்டும் தான் விடுதலை கிடைச்சது அப்படின்னு இந்த வேலைக்காரி சொல்றான். என் கண்ணால பார்த்தேன் அந்த மேட்டர்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிங்கிறா. அவன் விடுதலை வாங்கி இந்த பில்டிங்கோட கேட்டு வழியா அவன் வெளியே போறதா நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறா.
நம்ம மொட்டை அதை நம்பினானா இல்லையான்னு தெரியல. இப்போ அதே வீட்டுல அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த லவர் பாய பாக்குறான். அவனோட ஒரு கண்ணு தான் அடிபட்டு இருந்தது, இப்ப 2 கண்ணுலயும் அடிபட்டு இருக்கு. மறுபடியும் அந்த மொட்டை இவனை ரேப் பண்ணிருக்கான் போல. அந்த மொட்டைக்கு இன்னைக்கு அடிக்கிற அடி இல்லன்னு கோவப்பட, அடிச்சு என்ன பிரயோஜனம், அவ இல்லைனா இன்னொருத்த வருவான் என்ன தொடுவான், என் காதலே இப்ப இல்லன்னு ஆயிப்போச்சு அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுறான் இந்த சின்ன பையன். இப்போ அந்த ரோமானிய படைத்தளபதியோட பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, எஜமானியும் அவளும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சொத்து பத்து எல்லாம் நல்லா சேர்த்துட்டீங்க போல, நல்லா வசதியா இருக்கீங்க போல அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இவ தானே ஒரு சூனியக்காரி அரேஞ்ச் பண்ணிருப்பால, அவளோட வயித்துல குழந்தை வளர்றதுக்காக ஒரு சடங்கெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அது என்னாச்சு, உனக்கு இப்பதான் குழந்தைகள் உண்டாச்சா இல்லையான்னு கேட்க, இல்ல அந்த சடங்குல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்கணும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஜமான அன்னைக்கு டேட்டுக்கு வெளியே போயிட்டான், அதனால அந்த சடங்கை கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறா. சரி நீ இன்னொருத்தவனை யாரையும் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அவனை கூப்பிட்டு வேண்டியதானு கேட்டேன். சப்ஜெக்ட் கொஞ்சம் மாத்திரியா, அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட சப்ஜெக்ட் மாறுது. அதெல்லாம் சரி, கிரிக்ஸஸ் எப்படி இருக்கான், உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருந்ததே, உயிரோட இருப்பானா செத்து போயிடுவான் அப்படின்னு கேட்க, உயிரோட தான் இருக்கான், சீக்கிரம் அவனோட அந்த உடல் பலம் எல்லாம் திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த எஜமானி. மறுபடியும் அவன் சண்டை போறதுக்கு லேட் ஆகாம, அவனை கத்தியோட சண்டையில மைதானத்துல பாக்குறதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த ராணுவ தளபதியோட பொண்டாட்டி சொல்றா. அப்படியே அங்க சீனு கட்டு. இப்ப நம்ம ஹீரோ அந்த லவர் பாய தேடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணிலேயே படலங்க, எங்க ஆளக்கானோ, அவன் வளர்த்துக்கிட்டு இருக்க புறாவெல்லாம் இஷ்டத்துக்கு தெரியுதே, என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா பாவங்க அந்த பைய தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தேவையான விடுதலை இப்படியா கிடைக்கணும், கோவத்துல அப்படியே உச்சத்துல இருக்கான், பயங்கர கோவம் நம்ம ஹீரோக்கு. அந்த சின்ன பையனை ரேப் பண்ணவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போய் அப்படியே அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. செம்ம அடி, வாயிலேயே குத்துறான். அதே நேரம் நம்ம கருப்பு மட்டை வந்துற, என்ன 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிச்சா, அந்த சின்ன பையன் தூக்குல மாட்டி செத்து போயிட்டான், இவன் ரேப் பண்ணதுனாலதான் அவன் செத்து போனான் அப்படின்னு அந்த உண்மையை சொல்ல நம்ம கருப்பு மட்டை வருத்தப்படுறான். அப்பயும் அடங்காம இந்த மொட்டை டெய்லி அவன் கூட என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன், எல்லாம் போச்சா அப்படின்னு பேச, கடுப்பான நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சு அந்த மலை உச்சில இருந்து அவனை கீழே தள்ளிவிட, கீழே நல்லா பாறை அதுலயே விழுந்து மொட்டை தலை தெரிக்க செத்து போனா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் செத்ததை பார்த்து. ஆனா எஜமான இந்த மேட்டரை கேட்டு சும்மா வர்றான், நம்ம ஸ்பாட்டகஸ் கிட்ட வந்து பேச வரான். சங்கிலியில கட்டப்படி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவை. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, என்ன மன்னிச்சிருங்கிறான் நம்ம ஹீரோ. அவரோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு காசு கொடுத்தவன் வாங்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் ஜெயிச்சதுல அந்த அமௌண்ட்டை வேணா கழிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல, கழிச்சது போக அப்ப நீ தான் நிறைய தர வேண்டியிருக்கும், அதுக்கு நீ மறுபடியும் உழைக்க வேண்டியிருக்குங்கிறான் நம்ம எஜமான. எல்லாம் எதுக்காக எல்லாமே பண்ண அப்படின்னு கேட்டா, அந்த சின்ன பையன் தூக்கல மாட்டான் இல்லையா, அதுக்காக சொல்ல, அந்த சின்ன பையன் எல்லாம் நத்திங், அவன் ஒண்ணுமே இல்லடா, அவனால கத்தி எடுத்து சண்டை போட முடியுமா, அவனுக்காக போய் நல்ல சண்டை போற ஒருத்தனை கொன்னுட்டியே அப்படின்னு இவனோட பிரச்சனை. இந்த எஜமான அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அப்பயும் அதுக்காக அந்த பையன் சாக ரேஞ்சுக்கு போயிருக்க கூடாதுன்னு சொல்ல, அப்படியே மூஞ்சில ஒரு குத்து. யாரு உயிரோடு இருக்கணும் யாரு சாணுங்கிறத நான் எஜமான நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ அடங்கு, நீ ரொம்ப எல்ல மீறி போற அப்படின்னு திட்டுறாப்ல. அடுத்து நடக்க போற அந்த சண்டையில நீ ஆளுக 6 பேர் கூட சண்டை போட போற, அதுவும் ஒரு ரோமானியனோட யூனிஃபார்ம் போட்டு சண்டை போட போற, நீ ஒழுங்கா சண்டை போட்டு ஜெய், அப்படி இல்லனா உயிரோட இருக்கிறத விட செத்து போறதே மேல் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அந்த பக்கத்துல அந்த லவர் பாய காமிக்கிறாங்க. அவரோட பணத்துக்கு இறுதி மரியாதை நடந்துகிட்டு இருக்கு. அவரோட பணத்தையுமே நம்ம கிரிக்ஸஸோட உடம்பு அடிபட்டு இருந்ததுல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்ல, அங்க வச்சுதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை ஏன் இங்க கூட்டிட்டு வரோம்னா, நம்ம எஜமான அடிச்சதுனால தலையில இருந்து கொஞ்சம் ரத்தம் சொட்டுது, சோ அதனால வைத்தியரை பாக்குறதுக்கு அவன் இங்க வந்திருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லி அவனை மலையில இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டு தான் சொல்றான். எப்படி அவனை மலையில தள்ளி கொள்ளலாம், அவன் ஒரு கிளாடியேட்டர், அவனோட சாவு ஒரு மைதானத்துல நடந்திருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். யாரு நம்ம கிரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நான் மட்டும் அந்த ஹெல்மெட் வெளிச்சத்தை வச்சு அந்த 10 அடி அரக்கனை டைவர்ட் பண்ணலன்னா இந்நேரம் நீ செத்து போயிருப்ப அப்படின்னு அந்த பழசை ஞாபகப்படுத்துறான். இப்போ இன்னொரு இடத்துல அந்த அடிமை வேலைக்காரி இருக்கால, அவளை காமிக்கிறாங்க. நம்ம மொட்டை வந்து பேசுறான், கருப்பு மொட்டை வந்து பேசுறான். அந்த லவர் பாயோட ஆளு, அதான் அந்த கார்கோன்னு ஒருத்தவனை கொன்னாங்க இல்ல எஜமானனே, அவன் விடுதலை வாங்கி வெளியே போறதை நீ பார்த்ததா சொன்னியே, அந்த விடுதலையை பத்தி அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சப்பானி பையெல்லாம் அங்க இருந்தானா, அவனை நீ பார்த்தையா? நம்ம மொட்டை அந்த சப்பானிய சந்தேகப்பட்டு இருக்கா. அதே நேரம் இவன் இல்ல எஜமான எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் உடனே போகணும் அந்த வேலைக்காரிங்க இருந்து கிளம்ப பாக்குறா. உன் கண்ணுல பயம் தெரியுது, உன் நாக்குல போய் தெரியுது அப்படின்னு சொல்ல, இவ அப்படியே மெதுவா வந்து நம்ம மொட்டையோட காது பக்கத்துல பேசுறா. இதே மாதிரி இன்னும் 4 தடவை கேள்வி கேட்டேன்னா ஏன் உசுருக்கு ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுற. அப்ப ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு நம்ம மொட்டையும் புரிஞ்சுக்கிறாரு. இவர் சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சப்பானியோட காலு நொண்டி நடப்பான்ல, கால்ல அடிபட்டு இருக்குல்ல, அந்த கால் கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி சப்பானி இனிமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவானோ என்னவோ. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நம்ம மொட்டை சப்பானியை மட்டும் உட்கார வச்சுட்டு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், தகவல் வேணும்னு கேட்க, என்ன அப்படின்னு கேட்டா பார்கவ பத்தி சொல்லுங்கிறா. அவ எப்படி அவனோட காதலனை அந்த சின்ன பையனை உள்ளேயே கெடன்னு விட்டுட்டு விடுதலை வாங்கிட்டு வெளியே போயிருக்க முடியும்? ஏதோ தப்பா நடந்திருக்கே, என்ன மேட்டர்னு விசாரிக்க இங்க வந்திருக்கா. பட் சப்பானிக்கு சொல்லித்தரவா வேணும், அநியாயத்துக்கு போய் சொல்றான், வில்லத்தனமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொய்யை நம்பி நம்ம மொட்டை போயிட்டு இருக்கும் போதே வில்லத்தனத்தோட உச்சியில அவன் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு இன்னொரு பொய்யும் எக்ஸ்ட்ரா போடுறான். என்ன சொல்றானா, அந்த பார்கான்ற பையன் விடுதலை வாங்கிட்டு கேட்டை விட்டு வெளியே போகும்போது நானும் மாஸ்டர் இருந்தோம், நாங்க தான் அவனை சென்ட் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. என்ன தப்பா இருக்கு? ஏன்னா அந்த வேலைக்காரி என்ன சொல்லியிருந்தானா, அவதான் அந்த சென்ட் ஆஃப்ல இருந்ததா சொல்றான். இப்ப என்ன நீ சென்ட் ஆஃப் பண்ணதா சொல்ற? நீ அவன் வெளியே போகும்போது அந்த இடத்துல இல்லேன்னு சொல்லி தானே அந்த வேலைக்காரி சொன்னா. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு மொட்டைக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம எதிர்பார்த்த அந்த கிளாடியேட்டர் ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே
அந்த பக்கத்துல அவனோட ஊர்க்காரங்க ஒரு 6 பேர் வராங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு ரோமானியனோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க கூட சண்டைக்காக வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அந்த கூட்டத்தோட உதடுகள் எல்லாம் உச்சரிக்கிறது ஒரே பேர் தான், ஸ்பார்டகஸ் 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 அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு கை ரெண்டையும் விரிச்சிட்டு அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே தலையை அப்படியே நீட்டி நிக்கிறான். ஏன் அப்படி பண்றான்னு எதுக்கு நிக்கிற அந்த 6 பேருக்கு ஒரு குழப்பம். ஒருவேளை அவனோட பொண்டாட்டிக்கிட்டே போயிடலாம், பேசாம சூசைட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டானோ என்னவோ. ஒருத்தர் அங்க இருந்து ஒரு ஈட்டி எடுத்து எறிறாங்க. அந்த ஈட்டி அப்படியே பக்கத்துல வந்து கொஞ்சம் குறி மிஸ் ஆயிடுச்சு. அவனோட கண்ணத்தை கிழிச்சிட்டு போய் கீழே இருக்குதுங்க. ஆக்சுவலா சூசைட் பண்ணி பொண்டாட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தா நினைச்சிருந்தான். பட் குறி தவறுனதுனால எஸ்கேப் ஆயிட்டான். சரி, எல்லாம் ஆண்டவரோட விருப்பம்னு நினைச்சாரோ என்னவோ. அப்படியே வரான், 2 கையிலயும் 2 கத்தி வச்சுக்கிட்டு இவங்க 6 பேர் கூட சண்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தரா வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். 1-2 இடத்துல அடி வாங்கவும் செய்யறான். ஒருத்தர் அப்படியே அழகா தூக்கி வீசுவான் பாருங்க, செமையா இருக்கும். அதே நேரம் ஒருத்தன் சுத்தில எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட வயிற்றுலயே அடிப்பான். பொத்து நம்ம ஹீரோ பின்னாடி வந்து விழுகிறான். என்ன ஹீரோ இப்படி அடி வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு தோணுது நமக்கு. இன்னொருத்தன் வந்து வயிற்றுலயே எத்துறாங்க. அப்புறம் வாயில ஒரு இடி, ரத்தம் கொப்பளிக்குது. அவ்வளவுதான் செத்துவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சுதாரிச்சு அந்த சுத்தில வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவனை வச்சே மித்த ஆளுகளை பிடிச்சு தள்ளி விடுறான். இப்ப சுதாரிச்சுட்டா நிக்கிறான். அவரோட பொண்டாட்டி எவ்வளவோ பாத்துட்ட, இனியாவது உயிரோட இரு, அந்த ஆண்டவரோட விருப்பம் நீ உயிரோட இருக்கிறதானோ என்னவோ அப்படின்னு சொல்ல இப்ப முழு மனசோட சண்டைக்கு இறங்குறாங்க. நம்ம ஹீரோ வாழ்ந்து பாத்திரலாம் முடிவு பண்ணிட்டான் போல. ஒருத்தரை அவரோட குதிகாலியே ஒரு குத்தி படுக்க போடுறான். இன்னொருத்தரோட கழுத்துல ஒரு குத்து, இன்னொருத்தரோட வயிற்றுல ஒரு குத்து, அப்புறம் முதுகுல ஒரு வெட்டுன்னு 3 பேர் ஆல்ரெடி மர்டர் பண்ணிட்டாங்க. 4வது ஒருத்தரோட வாயில சொல்லுவான் பாருங்க, ரத்தம் கொப்பளிக்கும். நிறைய கொஞ்சம் சென்சார் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு யூடியூப் சொல்லிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் ரத்த கலர் சீனை சென்சார் பண்ணி தான் காமிக்க வேண்டியிருக்குங்க. அடுத்து இன்னொருத்தரோட வயிற்றுல குத்தி சொல்றான். பேய் பிடிச்ச மாதிரி அவன் சண்டை போறதை பார்த்து மிரண்டு போய் நிக்குது அந்த கிரௌடு. கடைசியா அந்த சுத்தியில் வச்சுட்டு இருந்தா பாத்தீங்களா, அவங்கிட்டயே வந்து அவங்கிட்ட இருந்த அந்த சுத்தியிலேயே புடிங்கி அவனோட காலையே வாரி விட்டு அவன் சுத்தியில வச்சு அவனோட வயிற்றுலயே ஒரு போடுவான் பாருங்க. அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்த குடலு குந்தாடி எல்லாம் வாய் வெளியே கொப்பளிக்கும். 5 பேர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தரோட குதிகால குத்தி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவன் மட்டும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு கத்தி எடுத்துட்டு அவன் பக்கத்துல வரான். அவனோட கழுத்துக்கு குறி வைக்கிறான். அந்த கூட்டம் முழுக்க அவனை கொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. கொல்ல போறானா உயிரோட விட போறானா அப்படின்னு தெரியல. அப்புறம் மூஞ்சியை கொஞ்சம் ஒத்து பார்த்தா இவனோட மூஞ்சியே முன்னாடி தெரியுதுங்க. நம்ம ஹீரோ அடிமையா இல்லாம தேர்ஷியனா அவன் மனசுல கொஞ்சம் ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, நான் ஒரு தேர்ஷியன் இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு. அந்த 300 பருத்தி வீரர்கள் எப்படி உசுரா இருப்பாங்க இவன் நாட்டு மேல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது இவனோட கழுத்தை வெட்டும் போது சுத்தம் அதுவும் போன மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ முழுக்க ஒரு அடிமையா மாறுற மாதிரி தெரியுது. அந்த கூட்டம் நம்ம ஹீரோவோட பேரை தான் சொல்லி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற பேரு இத்தனை நாளா பிடிக்கவே இல்லை, அதை விரும்பவே மாட்டான். இப்ப முதல் தடவையா அவன் பேரை ஸ்பார்டகஸ் அப்படின்னு சந்தோஷமா கத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறோம். அடுத்த பாட்டு இன்னும் சூப்பரா இருக்கும், அதையும் நாளை கழிச்சு பார்ப்போம். தேங்க்யூ.